வறுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் மற்றதெல்லாம் போடணும். கடுகு பொரியலைன்னா அது வயிற்றுக்கு ஆகாது. அதனால் கடுகு ஃபஸ்ட்டு நல்லா படப்படப்படன்னு பொரியணும். அதுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போடணும். அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம் நீட்டிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுட்டேன். இது நல்லா நல்ல ஒரு சவக்க வறுத்து வச்சுருங்க. வறுத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் நம்ம போடணும். சரிங்களா? இதை போட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி கலரி கொடுத்துருங்க. நான் 1.5 கப்பு இது ரவை போட்டிருக்கேன். ஸோ ஒரு கப்புக்கு 2 தண்ணி போடும், நல்லா உதிரியாக வரணும்னா. இன்னொரு அரை கப்புக்கு ஒரு கப். ஸோ மொத்தம் 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி தான் வெள்ளை ரவைக்கு தேவை. உங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, சாஃப்டாக சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தவறே கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி விரும்புவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணுறேன். அதுக்கு வேண்டிய சால்ட்டை நம்ம போட போகிறேன். நம்ம வெங்காயத்துலேயும் போடலாம், இப்போவும் போடலாம். பாருங்கள், 1 டீஸ்பூன் அவ்வளோதான் நான் போட போகிறது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம நல்லா கலரி விட்டுருணும். சால்ட்டு போட்ட உடனே நல்லா கலரிடணும். எல்லா பக்கத்துலேயும் சால்ட்டை நம்ம நல்லா இதாகணும். கொஞ்சம் கூட போடலாம். அதுக்கப்புறம் நல்லா கலரிடுங்க. நல்லா கலரிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நல்லா கலரிடுங்க. அப்புறமா அடுப்பை சின்ன தீயை வச்சிடணும். தண்ணி கொட்ட சொல்ல நம்மளுக்கு மேலெல்லாம் தெளிக்கும். நான் கெட்டிலில் தண்ணி ரெடியாக நான் உங்களுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ 3 கப்பு தண்ணி விட போகிறேன். கப்பு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கலரிடும். கட்டி மட்டும் இல்லாமல் கலர் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வெந்துடும் ரவா உப்புமா. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இது பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு சின்ன தீயில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இது அப்படியே மூடி வச்சுருக்கணும். நல்ல உப்பில் கரையிற மாதிரி நல்லா ஊற்றும். அதுக்கப்புறம் தட்டை போட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிடணும். மூடி வச்ச பிறகு அது ரொம்ப நல்லா